بسم الله الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا الذين يبخلون ويأمرون الناس بالبخل ويكتمون ما آتاهم الله من فضله وأعتدنا للكافرين عذابا مهينا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். நமது அர் ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாகத்தின் சார்பாக ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய வார்த்தை சலாத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த 30 நாட்கள் நோன்பு நோற்றி பெருநாளுடைய ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையை தொடரக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே அப்படிப்பட்ட அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிகழ்த்தமாக. கணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் நம்மை மனிதர்களாக படைத்து இந்த மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் தஆலா இந்த மக்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக அல்லாஹ் தஆலா 2 பெருநாட்களை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கின்றது. மிகப்பெரிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு இந்த நல்ல தினங்களில் வழங்கியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட திருமறை குர்ஆன் உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். உலகமெங்கும் இஸ்லாம் பரவி இருக்கிறதற்கு காரணம் இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை என்ன, இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே வருகிறது. காரணம் இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் படைத்த அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது.
ஹுகூகுல்லாஹ் வ ஹுகூகுல் இபாத். மனிதர்கள் படைத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் நிறைவேற்றியே ஆக வேண்டும். இந்த இரண்டில் எதை விட்டாலும் வெற்றி பெறவே முடியாது. இரண்டில் ஒன்றை விட்டாலும் வெற்றி பெற முடியாது. இரண்டுமே மனிதர்களிடத்தில் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் உலக அளவில் வலியுறுத்துவதின் காரணமாகத்தான், இதை கடமை என்று வகுத்ததின் காரணமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் உலக மக்கள் எல்லாம் நேசிக்கின்றார்கள், புரிகின்றார்கள், உதவுகிறார்கள். எல்லா நாடுகளிலேயுமே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய விஷயங்கள் பரவப்பட்டு விலகப்பட்டு புரிய வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே அன்றைக்கு அல்லாஹ் நல்லடியார்கள், நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற இந்த சிறப்பு மிக்க பெருநாள் தொழுகையில் நிச்சயமாக நாம் சில விஷயங்களை நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வெளியில் செல்ல வேண்டும். சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், குடும்பத்திற்கு சேர்க்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டும். மிக சிறப்பு மிக்க ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றார். எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதர்களை அழைத்து குறிப்பிடுகிறார், யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. மனிதர்களே, ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள். மனிதன் இந்த உலகத்தில் வணங்குவதாக இருந்தால், வழிபடுவதாக இருந்தால், படைத்தவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று உலகத்திற்கு வலியுறுத்திய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். மனிதனை எப்படி உயர்த்தி காட்டுது பாரு. மனிதனுடைய உயர்வு படைப்பு இருக்கிறது, ஒரு சிறந்த படைப்பு. மனிதன் உயர்ந்தவர், சிறப்பிற்குரியவர், சிறப்பு மிக்கவர். எனவே இவன் வணங்குவதாக இருந்தால் படைத்தவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று உலகத்தில் தெளிவாக கியாமத் நாள் வரை பேசக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக மனிதர்களே, யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, உங்களையும் சரி, உங்களுக்கு முன் சென்றவர்களையும் சரி, யார் படைத்தாவோ படைத்தவனை நீங்கள் வணங்குங்கள், படைத்தவனுக்கு அடிபணியுங்கள், படைத்தவனுக்கு கட்டுப்படுங்கள். இதன் மூலமாகத்தான் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாகலாம், பாவத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம், பிறர் மீது கை நீட்டுவதை தடுத்துக் கொள்ளலாம், பிறர் மீது கோபப்படுவதை தடுக்கலாம், பிறர் மீது நீங்கள் சகோதரத்துவத்தை உருவாக்கலாம். என்றால் முதலில் ஒரு அடியானிடத்தில் வர வேண்டியது படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையான விஷயங்களை இறைவன் நமக்கு வலியுறுத்துகிறார். எனவே இன்னும் தெளிவாக குர்ஆன் உலக மக்களுக்கு சொல்கிறது, وَمِنْ آيَاتِهِ اللَّيْلُ وَالنَّهَارُ وَالشَّمْسُ وَالْقَمَرُ لَا تَسْجُدُوا لِلشَّمْسِ وَلَا لِلْقَمَرِ وَاسْجُدُوا لِلَّهِ الَّذِي خَلَقَهُنَّ إِن كُنتُمْ إِيَّاهُ تَعْبُدُونَ. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, அற்புதங்களில் ஒன்று. இது யாராலையும் சரி படைக்க முடியாது, யாராலையும் படைக்க முடியாது, உருவாக்க முடியாது. என்னது? وَمِنْ آيَاتِهِ اللَّيْلُ وَالنَّهَارُ. இரவு பகல் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. எவ்வளவுதான் ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி, ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆதிக்க வர்க்கத்தில் அமர்ந்தாலும் சரி, இவர்களால் இரவை கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது, பகலையும் கொண்டு வர முடியாது, சூரியனை படைக்க முடியாது, சந்திரனை படைக்க முடியாது. இவைகளை எல்லாம் படைத்தவர் ஒரு இறைவன் அல்லாஹ் தான். எனவே லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில்கமர். மனிதர்களே, மனித சமூகமே, சிந்தித்து பாருங்கள். இறைவனால் படைக்கப்பட்ட பொருட்களை நீங்கள் வணங்கி விடாதீர்கள். எவ்வளவு பிரபண்டமான படைப்பாக சூரியன் இருந்தாலும் அவைகளை வணங்குவதற்காக உலகில் படைக்கவில்லை. உங்களுக்கு பகலையும் இறைவையும் தருவதற்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். நீங்கள் அனுபவிப்பதற்கு தான் கொடுத்திருக்கிறார் தவிர உங்களை வணங்குவதற்கு, அவற்றை வணங்குவதற்காக உங்களை படைக்கவில்லை. வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி கலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅ்புதூன். நீங்கள் வணங்குவதாக இருந்தால், நீங்கள் அடிபடுவதாக இருந்தால், நீங்கள் கட்டுப்படுவதாக இருந்தால், நீங்கள் மனித சமூகத்தினுடைய பண்பாடுகளை இந்த உம்மத்தில், இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் படைத்த அல்லாஹ் ஒருவரை மட்டுமே வணங்குங்கள் என்று உலகத்திற்கு கூறுகின்ற இந்த கூறல் தான் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிறது, உலகத்தினுடைய பட்டதாரிகளை திரும்ப வைக்கிறது, படித்த அறிஞர்களை திரும்ப வைக்கிறது. உண்மையின் பக்கம் இருக்கிறதற்கு காரணம் என்ன? படைத்தவர் சொல்கிற இந்த உபதேசங்கள் தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைதான் விரும்புகிறார். புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்துவது என்ன? நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான், இறை வணக்கத்தின் பால் உறுதியாக இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கினார். கடமையாக்கிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறார்? யுரீதுல்லாஹு பிக்குமுல் இஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர வலிதுக்குமுல் இஅதா வலிதுகப்பிருல்லாஹ் வலிதுகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ் உங்களுக்கு எளிமையை நாடுகின்றார், கஷ்டத்தை விரும்பல. மனிதரை சிரமப்படுத்த அல்லாஹ் விரும்ப மாட்டார், அல்லாஹ் விரும்பவில்லை. உங்கள் மீது லேசை அல்லாஹ் விரும்புகிறார்.
எனவேதான் நோன்பு வைக்க ரமலானுடைய மாதத்தில் உடல்நிலை சரியில்லையா, அல்லது நீங்க கஷ்டப்படுகிறீர்களா, முசாஃபிரா இருக்கிறீர்களா, பயணத்தில் இருக்கிறீர்களா, பிற நாட்களில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அனுமதியை கொடுக்கின்றார். இப்படியாக அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டு சொன்னால் அதை நீங்கள் பரிபூர்ணமாக செய்யுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். எது மூலமாக? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். இந்த உலகத்தில் காணப்படுகின்ற செல்வங்கள், உயர்வுகள், பதவிகள், இவைகள் எல்லாம் நமக்கு உலகத்திற்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. படைத்த அல்லாஹ்வை நீங்கள் கூற வேண்டும். எப்படியாக? அல்லாஹ் அக்பர். அதனால்தான் பெருநாள் தினங்களில் தக்பீர் ஏன் சொல்கிறோம்? அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியாருடைய உள்ளத்திலே புரிய வைக்க வேண்டும், இந்த உலகத்தில் எதுவுமே பெரியது கிடையாது. நான் எவ்வளவு உயர்ந்த அடைக்கு சென்றாலும் நான் உயர்ந்தவன் அல்ல, உயர்ந்தவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற உணர்வுகளும் சிந்தனைகளும் அடிப்படைகளும் வாழ்க்கை நெறிமுறைகளும் ஈமான் கொண்ட அடியாருடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பியது காரணமாகத்தான் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். உங்களுடைய பலம் உங்களை இறைவனுடைய வணக்கத்தை விட்டு தடுக்காது. உங்களுடைய பதவி உங்களுடைய இறைவனை விட்டு வணங்குவதை விட்டு தடுக்காது. உங்களுடைய ஆதிக்க வர்க்கம் இறைவனுடைய தீமையை விட்டு உங்களை பாவத்தின் பால் இழுத்துச் செல்லாது. எப்போ? அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்தில் மிகப்பெரிய படைத்தவன் தான், படைத்தவன் தான் மிகப்பெரியவன். அல்லாஹ் அக்பர் என்பதனுடைய அர்த்தம் உலகம் முழுவதும் பரவ வைக்கப்பட வேண்டும். மக்கள் புரிய வேண்டும், ஈமான் கொண்டவர்களாகி நாமும் புரிய வேண்டும். ஏன்? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறார், நேர்வழியை கொடுத்திருக்கிறார். இறைவன் யார் என்று தெரியாமல் ஒரு கூட்டம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இறைவன் எப்படிப்பட்டவன் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். படைத்தவன் அல்லாஹ் தான் என்று சொல்லிக்கொண்டு படைத்தவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறார், நேர்வழியை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய வேதத்தை கொடுத்திருக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையினுடைய வெற்றி அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய கலாம் தான் வெற்றி தரக்கூடியது என்று உணரக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தார் நமது வாழ்க்கையில் உயர்த்தி நிறுத்தும், நேர்வழி காட்டும், சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்ற உணரக்கூடிய சக்தியையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே துகப்பிருல்லாஹ், உங்களை படைத்த அல்லாஹ்வை அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் புகழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக வலியுறுத்துகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையில் நாம் உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, சிறப்புக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை கண்டிப்பாக ஹுகூக்குல்லாஹ் இருந்து நாம் தப்பிவிடக் கூடாது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் நமக்கு இதான் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பின் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு எதை வழிகாட்டுகிறார்கள்? நாம் தக்வா உடையவர்களாக மாற வேண்டும். நோன்பு கொடுக்கப்பட்டது, நோன்பு நோக்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறைப்படி நிறைவேற்ற வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா இரண்டையும் ஒன்று நிறுத்தி குறிப்பிடுகிறார். மனிதன் படைத்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், இணை கற்பிக்க கூடாது. இஸ்லாமில் தடை செய்யப்பட்டது. உலகத்தின் ஒவ்வொரு மனிதர்களும் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று உரத்த குரலில் அழுத்தமாக திருத்தமாக சொல்வதனுடைய விளைவுதான் உலகமெங்கும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு எதிர்ப்புகள் கிளம்பினாலும் சத்தியம் ஓங்கி இருப்பதற்கு காரணம் என்ன? இது படைத்தவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இதில் உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. யாராயிருந்தாலும் சரிதான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார், சிறப்பிற்குரியவர் யார், மதிப்பிற்குரியவர் யார்? உங்களை யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, அஞ்சுகிறார்களோ, தொழுகிறார்களோ, நோன்பு வைக்கின்றார்களோ, தான தர்மங்களை செய்கிறார்களோ, படைத்தவர் சொல்லிவிட்டால் அதற்கு மாற்று செய்ய மாட்டேன் என்று துணிவும் துணிச்சல் யாருடைய உள்ளத்தில் பதிகின்றதோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். படத்தினால் ரப்பிடத்தில் இருக்க பெற முடியாது, அதிகாரத்தினால் ரப்பிடத்தில் இருக்கத்தை பெற முடியாது. நெருக்கத்தை பெறுவ வேண்டுமே என்றால் படைத்தவருடைய பயத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் அழகாக சொல்கிறது. அதே அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை கவனிக்க வேண்டும். இதனால் இஸ்லாம் வளர்ந்தது, வளர்ச்சி அடைந்தது. இன்றைக்கு உள்ள உலக வரலாற்றிலேயே இது மிக அவசியமான ஒன்று. ஒரு மனிதன் படைத்தவரை மட்டும் வணங்கினார், அதே நேரத்தில் மனிதன் செய்ய வேண்டிய உரிமையை தவறி விடுகிறார் என்றால் வெற்றி பெறவே முடியாது. இஸ்லாம் இரண்டில் ஒன்று இணைத்துக் கொள்கிறது. அல்லாஹ் தஆலா சூரத்து நிசா 4வது சூராவினுடைய 36வது வசனத்தில் சொல்றார், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் والجار ذي القربى والجار الجنبي وصاحب بالجنب وابن السبيل وما ملكت ايمانكم ان الله لا يحب من كان مختالا فخورا. மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் படைத்த அல்லாஹ் ஒருவரை மட்டுமே வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஐய ذنب اعظم عند الله, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம், அல்லாஹ் நேசிக்காத, அல்லாஹ் வெறுக்கின்ற ஒரு பாவம் எது, மிகப்பெரிய பாவம் எது, கொடுமை எது என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், அன் தஜஅலு லில்லாஹி நித்தன் வஹுவ கலகக்கும்,
அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் பொழுது படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினர்களையும் இறந்தவர்களையும் கல்லையும் மண்ணையும் வணங்குகிறான் அல்லவா, அவன் தான் மிகப்பெரிய பாவி, மிகப்பெரிய குற்றவாளி. அவனால் வாழ்க்கையை எழுந்து நிற்கவே முடியாது, நிலையான நிரந்தரமான நரகத்திற்கு தள்ளப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதைதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஓ யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா. இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை இபாதத்துக்களை படைப்பினங்களுக்கு செய்துவிட்டார், நிலையான நிரந்தரமான நரகத்திற்கு தள்ளப்படுவார் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. இதை வைத்து விட்டால் அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் என்று கூறுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால்தான் உலக மக்களுக்கு சொல்கிறார், வஅபுதுல்லாஹ வ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிப்பார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா 9 விஷயங்களை கூறுகிறார். 9 மனித சமூகத்திற்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அழகான பேச்சை பேச வேண்டும், வெறுப்பை ஏற்றக்கூடாது, மன கசப்பை உண்டாக்கக்கூடாது, உறவை துண்டிக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா வணக்க வழிபாடுகளுக்கு பின்னால் அடுத்ததாக 9 குடும்பங்களை 9 விஷயங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இதில் உலகம் முழுவதும் பலகீனமாக இருக்கிறது. இதைதான் அல்லாஹ்வுடைய தூதர் கையில் எடுத்தார்கள். படைத்த அல்லாஹ்வை வணங்குவதில் உறுதியாக இருந்து அதற்கு பின்னால் இறைவன் சொல்கின்ற மனிதனுக்கு செய்ய வேண்டிய உறவுகளுடைய விஷயத்திலே நீங்கள் தெளிவாக நடந்து கொண்டால் வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் இறை வணக்கத்தோடு சேர்த்து மனிதனுக்கு செய்ய வேண்டிய வழிமுறைகளை இஸ்லாம் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. 9 நபர்களை 9 குடும்பத்தினரை 9 உறவுகளை அல்லாஹ் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா மனிதன் இதெல்லாம் தவறாயிருவான், பாவம் செஞ்சிருவான், விழுந்துருவான், பணம் வரும்போது மாறிடுவான், வசதி வரும்போது மாறிடுவான், ஆதிக்கம் வரும்போது மாறிடுவான். எனவேதான் அல்லாஹ் தஆலா 9 விஷயங்கள் 9 குடும்பங்களை சொல்கிறார். வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் வணங்கிவிட்டீர்கள், உறுதியாக இருக்கிறீர்கள், 5 வேளை தொழுகை உங்களுடைய கம்பீரமாக இருக்கிறது, சுபுஹ் தொழுகை நான் தொழுகிறேன் என்றால் அடுத்த நிலை உங்களுக்கு தெரியுமா? தொழாதவர்களுக்கு இதெல்லாம் வந்தால் பலவிட்டதாக மாறிடும். தொழுகை இல்லாமல் உறவுகளுடைய அவசியத்தை உணர்ந்து தொழுகை இல்லை என்றால் எந்த பலனும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, இந்த உறவுகள் எல்லாம் இஸ்லாம் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு வாலிதைனி இஹ்சானா. பெற்றோர்களோடு நீங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள், அழகாக பேசுங்க, அன்பா பேசுங்க, அரவணைங்க, அவருடைய தேவையை பூர்த்தி செய்யுங்க, அவர்களுடன் நெருக்கமாக இருங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. நீங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டுமா? இஸ்லாம் இன்றைக்கு வளர்ந்து ஓங்கி நிற்கிறது என்றால் இறைவனை வணங்குவதற்கு பின்னால் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது வபில் வாலிதைனி இஹ்சானா. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களுடைய விஷயத்தில் அதிகமாக சொன்னார்கள். பெற்றோர்களை கவனிக்கவில்லை என்றால் நாம் நரகத்திற்கு தள்ளப்படுவோம் என்பதை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் முதல் எடுத்தவுடன் சொல்கிறார், வபில் வாலிதைனி இஹ்சானா. பெற்றோரோடு நீங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் உங்களை படைத்தவரை மட்டுமே வணங்க வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டு அடுத்ததாக சொன்னார், பெற்றோருக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். எந்த ஒரு அடியான் வணங்குவதில் உறுதியாக இருந்தால் அடுத்து அவர் செய்ய வேண்டியது பெற்றோர் அழகிய முறையில் நடக்க வேண்டும். அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அவருடைய மனதையும் வேதனையும் கொடுத்து விட்டு நாம் எப்படி இபாதத்துக்களை செய்தால் படைத்த அல்லாஹ்விடத்தில் நன்மை அடைந்து கொள்ள முடியாது. இஸ்லாம் 2ஐயும் பிரிக்கவில்லை, இன்றைய 2ஐயும் ஒன்றிணைத்து சொல்கிறது. ஏனென்றால் மனிதன் இதில் தடுமாறி போவார். வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின். உங்களுடைய உறவினர்களை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள், உங்களுடைய உறவினர்களுடைய உறவை அழித்து விடாதீர்கள். உங்களுடைய உறவினர்களுக்கு அன்பாக பேசுங்கள், அரவணைப்பாக பேசுங்கள், அரவணைத்து வாருங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. வதில் குர்பா வல் யதாமா, அனாதைகள், ஏழை எளிய மக்கள், வல் மசாகின், இவர்களுடைய நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த வணக்க அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறார், பெற்றோரோடு நடந்து கொள்ளுங்கள் அழகிய முறையில். வதில் குர்பா, உறவினரோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். வெறுப்பு ஏற்காதீர்கள், மனக்கசப்பை உண்டாக்காதீர்கள், மன உளைச்சத்தை காயப்படுத்தி விட்டு நாளை மறுமையில் வெற்றி பெற முடியாது. மன உளைச்சலை கொடுக்காதீர்கள், மன வேதனையை கொடுக்காதீர்கள். அவர்களோட அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஒரு வலியத்தாமா, அனாதைகளை அரவணையுங்கள். அனாதைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுக்கிறது. நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அவர்களோடு நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அனாதைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இஸ்லாம் சொல்கிறது, அதை நிலையாக்க வேண்டும். ஒரு மசாக்கி, ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதனால்தான் இஸ்லாம் நீங்கள் பெருநாள் தொழுகையின் கடமையை முடித்தவருக்கு முன்பாக, தொழுகைக்கு முன்பாக சதகத்துல் ஃபித்ரை இஸ்லாம் வலியுறுத்தது. பெருநாள் தினத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா இபாதத்துகளை 2ஐயும் வலியுறுத்தான். அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணும் இவர்கள் இபாதத்தை, அதற்கு பிறகு மனிதன் செய்ய வேண்டியது ஏழை எளிய மக்களை கவனிப்பதற்காக தான் உங்கள் மீது சதகத்துல் ஃபித்ர் கடமையாக ஆக்கப்பட்டது. நீங்கள் ஃபித்ராவை கொடுத்து விட்டு தான் தொழ வர வேண்டும் என்று மார்க்கம் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஹஜ் பெருநாளுக்கு போகிறீங்களா, தொழுத பிறகு நீங்கள் குர்பானி கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் அந்த மாமிசத்தை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏழைகளை மறந்துள்ளார்கள். ஒரு ஜாரிதில் குர்பா, அண்டை வீட்டார்கள் உறவுகள், அந்த உறவினர்கள் நெருக்கமானவர்கள்,
அண்டை வீட்டில் உள்ள உறவினர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள், அன்பாக நடந்து கொள்ளுங்கள், உறவு பேணிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு ஜாரி குர்பா, ஒரு ஜாரி ஜும்பி. அதே போன்று உங்களுடைய ஒரு அண்டை வீட்டாரின் உறவு அல்லாத சொந்தம் இல்லாதவர்கள் வேறு யாரும் இருக்கிறார்கள், அவர்களோடு அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஒரு சாஹிபி ஜம்பி, உங்களோடு எப்பொழுது நெருக்கமாக இருக்கக்கூடிய சகோதரர்களோடு அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்றான், பெற்றோடு நடந்துங்க, உறவினரோடு நடந்துங்க, அனாதையோடு நடந்துங்க, மசாக்கியோடு நடந்துங்க, அண்டை வீட்டார் உறவினரோடு நடந்துங்க, அண்டை வீட்டார் உறவு இல்லாதவர்கள் அழகை நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சபி முசாஃபிராக பயனாளியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு அழகிய முறை நடத்துங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள். உமா வழக்கத்தை ஐமானுக்கு மலாடு சொல்றான், உங்களுடைய அடிமைகள், உங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு வேலைக்காக இருக்கக்கூடிய அவருடைய உரிமை இருக்கிறது, அதையும் நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு உரிமையாக முடிக்கிறார். இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முஃப்தால் ஃபகூர். யாருடைய உள்ளத்திலே கர்வம் கொண்டு பெருமை இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். யாரிடத்திலே பெருமையும் ஆணவம் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் எவ்வளவு ஆழமாக உரிமைகளை நமக்கு வலியுறுத்துகிறது. உலகத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய உயர்வான பல்கலைக்கழகத்தில் போய் படித்தாலும் சரிதான், இப்படிப்பட்ட கல்வி ஞானங்கள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கல்வி ஞானத்தினுடைய அறிவினுடைய வளர்ச்சியினுடைய மூலாதாரமே குர்ஆன் பேசுகிறது. எங்கேயாவது காண முடியுமா? எவ்வளவு அற்புதமான நிகழ்வுகளை இஸ்லாம் எடுத்துரைக்கிறது. எப்படி இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற உரிமையும் வல்லமையும் இறைவன் கொடுத்தாலோ அதற்கு அடுத்து மனிதன் பேரக்கூடிய பக்குவங்கள் உரிமைகளை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறார். இதுதான் உலகத்தில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு மிக உலகத்திய ஆழத்தில் மிகப்பெரிய ஆர்வத்தையும் ஏற்படுத்துகிறது. மனிதனை எப்படியா மதிக்க சொல்கிறது இஸ்லாம். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு மக்கள் வரலாம், மதிங்க, அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுங்க, அரவணைங்க, அன்பு காட்டுங்க, அன்பா பேசுங்க, அரவணைக்க பேசுங்க. நம்மளை இன்றைக்கு இஸ்லாம் வென்றெடுத்தது இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக வஹி வந்தபோது ஆடி போய் பயந்து போய் வரும்போது ஹதீஜா அம்மா என்ன சொன்னாங்க? லா வல்லாஹி லா யுஸிக்கல்லாஹு வதா, கவலைப்படாதீங்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டார். ஏன் இன்னக தஸீரு ரஹீம் வ தஹலீலுல், நீங்கள் உறவை பெறுகிறீர்கள், உறவோடு அன்பாக இருக்கிறீங்க, நீங்க பிறருடைய சுமையை சுமக்கிறீர்கள், நெருக்கமாக கஷ்டத்தை புரிந்து கொள்கிறீர்கள், அரவணைக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவளிக்கிறீர்கள், விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள். இப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், உங்களை உயர்த்தி நிறுத்துவது. ஒரு மனைவியை ஹதீஜா மாற்ற கணவருக்கு வலியுறுத்திய செய்தி இன்றைக்கு உலகம் பேசுகின்ற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னார். அப்படிப்பட்ட செய்திகளை நம்முடைய கையில் எடுக்க வேண்டும். உலகத்தில் மக்களை வென்றெடுப்பது நம்ம மீது கடமை. நம்மளை வெறுத்தாலும் சரி, நம்மளை ஒதுக்கினாலும் சரி, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும், அரவணைப்பு காட்ட வேண்டும், வென்றெடுக்க வேண்டும் என்று உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பும் பொழுது முதலாவது வஹி என்ன வந்துச்சு? இபாதத் அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலியா. அல்லாஹ் தஆலா நபி அழைக்கிற வஹி வந்த உடனே, நபியே நீங்க போர்வை போட்டுக் கொண்டிருப்பவரே எடுங்க, எந்திரிச்சு குமில் லைல இல்லா கலியா, இரவு நேரத்தில் நின்று வணங்குங்க. கடமை, அல்லாஹ்வுடைய கடமையை சொன்னான், அல்லாஹ்வுடைய கட்டளை சொன்னான். முதல்ல இபாதத் வேணும், தொழுக வேணும். தொழுக வந்தா தான் உலகுடைய மகத்துவமும் பிறருக்கு செய்ய வேண்டிய உரிமையுடைய மகத்துவம் புரிந்து கொள்ளப்படும். நபி அல்லாஹ் இதை முதல்ல சொல்றான். முதல்ல இறங்கி எக்கராக பிறகு சொல்லப்பட்ட வசனம் என்ன? யா அய்யுல் முஸம்மில், போர்வை போட்டுக் கொண்டிருப்பவரே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இரவு நேரங்கள் நின்று வணங்கி இருக்கும். இல்லையில இல்லா கலீலா. அடுத்த அல்லாஹ் அவர்கள் சொன்னார் சூரத்து வதுஹா, வ அம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர் வ அம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர். உங்களுடைய யாசகம் கேட்டு வருபவரை நீங்கள் விரட்டிடாதீர்கள். நபி அல்லாஹ் சொல்றான், முதல்ல அல்லாஹ் வணங்க, இபாதத்தை கொண்டு வாங்க. இபாதத் வந்துருச்சா மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை வ அம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், அவரை நீங்கள் விரட்டிடாதீர்கள், அவர்களுக்கு உரிமையை கொடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு இஸ்லாம் பெற்றுக் கொடுத்தது. அல்லாஹ் பெற்றுக் கொடுத்தார். இதுதான் உலகத்திற்கு நிலைநாட்டப்பட வேண்டும். நோன்பு அதைத்தான் வலியுறுத்துகிறது. நோன்புடைய கடமை என்ன? அசோவு இல்ல, அல்லாஹ்விற்காக நோன்பு வைக்கிறோம். இரவெல்லாம் நின்று வணங்கும் யாருக்காக? அல்லாஹ்விற்காக. அதனால்தான் அந்த கடமையை முடித்த பிறகு சதகாத்துல் ஃபித்ரை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நீங்கள் ஃபித்ராவை அழகான முறையில் அவர்களுக்கு ஏழை மக்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ வணக்க வழிபாடுகளோடு சேர்த்து இந்த உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனென்றால் மனிதனுடைய அந்த உறவுகளையும் அந்த அன்புகளையும் அரவணைப்புகளையும் மூலமாகத்தான் வெற்றி பெற முடியும். இஸ்லாம் அதை வலியுறுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அந்த உறவுகளுக்கும் அந்த மனிதனை மதிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கம் எவ்வளவு உயர்வு கொடுத்து தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ் வழியில சென்று கொண்டிருந்தார். இஷ்டத்தில் ஆட்டஸ், தாகம் ரொம்ப அடிச்சு, ஒரு மனிதர் சென்று கொண்டிருந்தார். தாகம் ரொம்ப கடுமையா வச்சு, தாக்கம் வந்து தண்ணி குடிக்கணும். கிணற்றை பெற்றார். ஒரு கிணறு இருந்துச்சு, கூட போய் இறங்கி தண்ணீரை இறங்கி குடிச்சார். முடிச்சுட்டு எழுந்துட்டு வெளியே வரும்போது ஒரு நாய் நாக்கை தொங்க விட்டுக் கொண்டு மண்ணிலை போட்டு நாக்கை புரட்டி கொண்டு இருக்கிறது. எதற்காக? தண்ணீருக்காக. இதை உணர்ந்த அந்த மனிதர் திரும்பவும் கிணற்றுக்குள் இறங்கி
தன்னுடைய கால் உரையில் அன்றைக்கு இருந்த கால் உரையில் துளியமாக எழுத்தாளர்கள் தண்ணீரை கொண்டு வந்து அந்த நாய்க்கு ஊட்டி விடுகிறார். அல்லாஹ் தஆலா அவர் என்ன செய்கிறார்? ஃபஷக்கர் அல்லாஹ் ஃபகஃபர லஹு. அல்லாஹ் தஆலா அவர் மிகப்பெரிய ஒரு பாவி, ஒரு குற்றவாளி, தன்னுடைய கால்நடைக்கு ஒரு உரிமையை உணர்ந்து அந்த காரியத்தை செய்ததனால் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னிக்கிறார். எப்படி இஸ்லாம் வளர்கிறது பாத்தீங்களா? எவ்வளவு அன்பு காட்ட போகிறது பாத்தீங்களா? உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அந்த உயிரினத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுங்க, அதையும் கவனியுங்கள். இப்படி ஒரு அதே போன்று அல்லாஹ் சொல்கிறார், ஒரு பெண் ஒரு பூனையினால் நரகத்திற்கு சென்றார். தகலத் இம்ராஅத்து ஃபில் இர்ரா மினன் நார். ஒரு பெண் ஒரு பூனையினால் நரகத்திற்கு சென்றார் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பூனையை என்ன செய்தார்? ஃபரபதஹா, அந்த பூனையை கட்டி வைத்தார். ஃபலம் துஜ்இமஹா வலம் துஸ்கிஹா வலம் துர்சில் அலைஹா ஹத்தா கஸஸல் அலி தஅகுல கஸஸல் அர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், ஒரு பெண்மணி ஒரு பூனையை கட்டி போட்டு வைத்தார். ஃபலம் துஜ்இமஹா, அந்த பெண்ணுக்கு அந்த பூனைக்கு உணவு கொடுக்கவில்லை. வலம் துஸ்கிஹா, தண்ணீரும் கொடுக்கவில்லை. வலம் துர்சில், அவளை அந்த பூனையை அவுத்து விடவில்லை. அவுத்து விட்டா பூனையில போய் அல்லாஹ்வுடைய படைப்பில் ஏதோ ஒன்று இருந்து சாப்பிடும். இதையே செய்ய வேண்டார். இதன் காரணமாக அந்த பெண் நரகத்திற்கு சென்றார். ஒரு பூனைக்கு செய்ய வேண்டிய உணவையும் பொருளையும் கொடுக்காமல் அவள் கட்டி போட்டதிலே உள்ள விளைவு அந்த பெண் நரகத்திற்கு சென்றார் என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் இவ்வளவு ஒரு விஷயத்தை நமக்கு ஆணவா சொல்லுது. நரகத்துக்கு போறதுக்கு கொண்டு போய் ஒரு படைப்பினையிலே அந்த உரிமையை கொடுக்காததால் நரகத்திற்கு தள்ளப்படும் என்று சொன்னால், மனிதர்களாகி நாம் மனிதர்களை மதிக்காமல், அவர்களுக்கு உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், அவருடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளாமல், அவர்களை காயப்படுத்துவது, கஷ்டப்படுத்துவது, வார்த்தைகளால் புலம்பி தருவது, இதெல்லாம் நாளை வறுமையில் படைத்த அல்லாஹ்விடமிருந்து நாம் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் அதற்கான இவ்வளவு ஆழமான விஷயங்களை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஆழமாக நடந்திருக்கிற உரிமைகளை பேணியை சொல்லி காட்டுகிறேன். ஒரு பெண்மணி பள்ளிவாசல பெருகிட்டு இருந்தாங்க. பள்ளிவாசல பெருக்கக்கூடியவர், பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினம் சுபஹ் அந்த பெண் ஒரு வேலைக்காரன் எப்படி நினைப்போம் அப்படிதான் உலகத்தில் நினைத்தாங்க. பள்ளியை பெருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெண்ணை ஒரு கருத்து வர்க்கத்தின் ஒரு பெண்மணி பள்ளிவாசலை தூக்கி பெருக்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய இரவு பிறகு பள்ளியுடைய தொழுகைக்கு வர்றாங்க. அந்த பெண்ணை காணோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஒரு பெருசா நினைக்காத அந்த பெண்ணை கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அவங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ராத்திரி ஒரு மௌத்தா போயிட்டாங்க, அவங்க நாங்க அடக்கம் பண்ணிட்டோம். உங்களுக்கு பொழுது இரவு நேரத்துல உங்களை இடையூறு பண்ண நாங்க விரும்பல, கஷ்டப்படுத்த விரும்பல, சாதாரண ஒரு பெண்ணு தானே, இது நாம உங்களுக்கு சொல்லாமலே அழைக்கிட்டே சொல்லலாம் என்று சொல்ல உடனே அந்த பெண்ணினுடைய ஒரு பெண் ஒரு பள்ளியில் பணிபுரிந்தாலும், அவர் பணிவிடை செய்தாலும், சாதியமாக இருந்தாலும், வேலைக்காரியாக இருந்தாலும் அவரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்லுனியா கப்ரிஹா, ஏன் எனக்கு நீங்க சொல்லல, அந்த பெண்ணுடைய குபரை எனக்கு காட்டுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு பெண்ணினுடைய உரிமை என்ன? அந்த பெண்ணியே அது வறுமையில் இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும், வேலைக்காரியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு தொடர்புடைய ஒரு பெண்மணியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பெண்ணினுடைய கபரை காட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சென்றார்கள். ஃபஸல்லி அலைஹா, அந்த பெண்ணுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் தொட வைத்தார்கள் என்பதை ஹதீஸ்களை பார்க்கிறோம் என்று சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களை சத்தியத்தை வென்றெடுப்பதற்கு கையில் எடுத்து தெரியுமா? உள்ளங்களை இணைத்தார்கள், உள்ளங்களுக்கு இடம் கொடுத்தார்கள், உள்ளங்களை புரிய வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யஹூதி மிகப்பெரிய கொடுமைக்காரர், எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட யஹூதி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சிறு வேலைக்காரனாக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டார். வேலைக்காரனாக இருந்த ஒரு கனிவாய்ந்த ஒரு யஹூதி நோய்வாய்ப்பட்டு விட்டார். நோய்வாய்ப்பட்டா என்ன செய்யணும்? நல்லது சார், நம்ம என்ன செய்வோம்? பணக்காரர்கள், வசதி இருந்தா அறிமுகமாட்டா போவோம். ஏழை எளிய மக்கள் அண்டை விட்டாரு கேட்கறது. அல்லாஹ்வுடைய தூதர் அடிமையாக இருந்தாலும், யஹூதியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் நோய் நலம் விசாரிக்க வீட்டுக்கு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அங்கே எதற்கு? இறை மார்க்கம் ஓங்கப்பட வேண்டும், சத்தியம் முழக்க கொடுக்கிறாங்க. பாப்பாவை பார்த்தாரு. பாப்பா பார்த்த பிறகு சொன்னார், பாப்பாக்கார சொன்னாரு, முகமது நபி சொன்னாங்க, கேட்டுக்க, அஸ்ஸலாமு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அவருடைய பெரிய தந்தைக்காக போராடினார். கலிமா சொல்றது அபூ தாலிபுக்கு முடியல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக இருந்து கூட சொல்ல முடியாத நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் நல விசாரிக்கிற இடத்தில் உடனடியாக ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நரகத்திலிருந்து காப்பாற்றினார்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அன்றைக்கு எல்லாம் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது இன்றைக்கு உயர்ந்து உணர்ந்து உலகம் முழுவதும் நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் இபாதத், தொழுகை. இது அவசியத்தை நாம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து உறவுகளை பற்றியான இஸ்லாம் நமக்கு யார் யாருடைய உரிமைகளை பற்றி அல்லாஹ் சொன்னான், அவைகளை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக தான் வெற்றி பெற முடியும். ஒன்றை சீக்கிட்டு ஒன்றை கோட்டை விட்டோம் என்றால் அந்த நோனும் சரி, அந்த சகாத்தும் சரி, அந்த தர்மங்களும் சரி, நாளை வறுமையில் விலை போகாது. விலை போக வேண்டும், நரகத்தில் நம்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இறைவன் சொல்வதை போன்ற படிப்பை வர வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பெறுகின்ற பொழுது, மலக்குள் மௌத் வரும்பொழுது
பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நாவிலிருந்து மரண நேரத்தில் இவ்வளவு சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த திருவாய் எதுவும் பேச முடியாத நிலையே, உறவினரை பார்த்தால் விளங்காத அந்த நிலையே அல்லாஹ்வுடைய தூதருடைய நேரத்தில் அந்த மரண படுக்கையில் கூட இறை வணக்கத்தை சொன்னார்கள், இறை வணக்கத்தை சொன்னார்கள், மனிதர்களுடைய உரிமையும் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய மரண படுக்கை வானவர் மலக்குள் மோத் அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரை கைப்பற்ற வரும்போது அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து சப்தம் வராமல் வந்தபோது அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் யா அல்லாஹ், இந்த தொழுகை ஏனென்றால் இந்த சமூகம் தொழுகையை பாழாக்கிவிடும், தொழுகை இருந்தால் தான் வெற்றி பெற முடியும், தொழுகை இருந்தால் உலகத்தை நிறுத்த முடியும், தொழுகை இருந்தால் சொர்க்கம் போக முடியும், தொழுகை இருந்தால் கபருடைய நெருக்கடியை காப்பாற்ற முடியும், தொழுகை இருந்தால் தான் பெரிய சொர்க்கத்தை பெற முடியும், இல்லை என்றால் நரகத்தில் தள்ளப்படுவோம் என்பதால் அல்லாஹ்வுடைய தூதர் மரண படுக்கையில் உம்மத்தை குறித்து கவலைப்பட்டார்கள். அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் இரண்டாவது உங்களுடைய வேலைக்காரத்திலே உங்களுடைய அடிமையிடத்திலே அழகான முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மரண நேரத்தில் கூட இஸ்லாமியுடைய தனித்தன்மையை தான் அல்லாஹ் தஆலா நிலைநாட்ட வைத்தார். படைத்த அல்லாஹ்வுடைய தொழுகை அதை கழித்து மனித உரிமையை நீங்கள் நிறைவேற்றுகிறார்கள், அவர் உரிமையை பிடிங்கள், அந்த ஏழை எளிய மக்களுக்கு அனாதைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அடிமைகளையும் அந்த அனாதைகளையும் அந்த அடிமைகளையும் நீங்கள் உரிமையை பிடித்து விடுங்கள் என்று மரணப்படுக்கையில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு சிறப்பு மிக்க சந்தோஷம் மிக்க இந்த பெருநாள் தினத்தை கொடுத்திருப்பதை நோக்கம் வெளியில் செல்லும் போது இந்த செய்திகள் எல்லாம் மனசில் தாங்கி கொண்டு சமூகத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், சமுதாயத்தை வெற்றி எடுக்க வேண்டும், உலக மக்களுக்கு சத்தியத்தை புகட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் வந்த பணிகளை நாம் பிரயோகித்தார்கள். எனவே நம்மிடத்தில் முக்கியமாக இருக்க வேண்டிய அன்பிற்குரியவர்களே, ரமலான் முடிந்ததற்கு பின்னால் நமக்கு வரவேண்டிய பிறப்பென உண்மையிலே நாம் பெருநாளுக்கு தான் பெருநாளுடைய தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஓடோடி வந்தோம். நேரம் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் ஓடி முயற்சி செய்த பல கஷ்டங்கள் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் நான் தொழுதே தீர வேண்டும் என்று முடிவெடுத்தீர்களே, இந்த முடிவை உங்களால் நாளை இன்றைக்கு நுகரிலிருந்து எடுக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு மூமின்களும் எடுக்க வேண்டும். யா அல்லாஹ், இன்றைக்கு நுகரிலிருந்து என்னுடைய தொழுகையை விடமாட்டேன் யா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற உணர்வு வார்த்தை என்னுடைய உள்ளத்தை புலக்க வேண்டும் யா அல்லாஹ் என்ற முடிவு எடுங்கள். பெருநாள் தொழுகை செய்த அந்த முயற்சி இறைவன் கடமையாக்கப்பட்ட பொருளால் தொழுகைக்கு இல்லை என்றால் நீங்கள் பெருநாள் தொழுகையின் மூலமாக எந்த உயர்வையும் அந்தஸ்தையும் பெற முடியாது. உலகத்தினுடைய இன்பத்தை சந்தோஷத்தை கடிச்சுட்டு அப்ப பார்த்துட்டு போயிடும், அவ்வளவுதான். நிலையானது கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடோடி வந்தோமே இதேதான் இருக்க வேண்டும் என்று நோன்பின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை தட்டி எழுப்புகிறார். உள்ளத்தை வென்றெடுக்க அல்லாஹ் நேசிக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் நாளை பதிவுடைய தொழுகைக்கு வாருங்கள். நாளை பதிவுடைய தொழுகை நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் புரிய வைத்து காட்டுங்கள். உண்மையிலே நான் உண்மையான முஃமின் தான், என்னுடைய பெருநாளுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மறுநாள் சொல்லப்படுகிற ஐயா சலாவிற்கு பதிலளிக்கக்கூடிய உம்மத்தாக நாம் மாறுவதுதான் வெற்றியுடைய பாதையை தவிர இதோடு மூட்டை கட்டுவதனால் பலன் கிடையாது. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கிற உபதேசங்களை நாம் கேட்க வேண்டும். தொழுகையற்றவர்களாக நாம் இருந்தால் நாளை மறுமையில் நரகத்திற்கு தள்ளப்படுவோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், மா சலகக்கும் ஃபீ ஸகர் قالوا لم نكن نصلي ولم نكن نطعم المسكين. அங்க கூட அல்லாஹ் தஆலா நரகத்துல கொண்டு போய் சக்கர் என்ற நரகத்துல தள்ளப்பட்ட பிறகு சொர்க்கவாசி கேட்பான், ஏப்பா இங்க வந்தீங்க, என்ன ஆச்சு, எதுக்கு கொண்டு நிறுத்தியது? கதறும் போது அந்த வேலை தாங்க முடியாம கதறுவானா, என்ன சொல்லுவானா, லம் நகுன் முஸல்லி, ஊர்ல வளர்ந்த செல்வாக்க இருந்த வசதியா இருந்த எல்லா வேலையும் செஞ்ச உயர்ந்த அந்தஸ்தில் 24 hours ஏசி உட்கார்ந்து வேலை பார்த்தேன், வரும் முஸல்லி சொல்லல, செய்யாத சலா தெரியல, நடக்கல, உணர்றதுக்கு இடம் கொடுக்கல. என்னுடைய ஏசி சுகம் என்னை உட்கார வைத்தது, பண வசதி உயர்த்தது, என்னுடைய படிப்பை மேலே கொண்டு போயது. ஆனால் சொல்லுவதனுடைய மகத்துவம் புரியாமல் கதறியே இன்றைக்கு நீ உணர வைத்தாய் என்று மனிதன் இங்கே புலம்பாதவர் நரகத்தில் போட்டு புசிக்கி எடுத்த பொழுது புலம்புவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். தொழாதினுடைய விளைவுதான் இன்றைக்கு நரகத்துல போய் நல்லா புரட்டா என்று சொர்க்கவாசல சொல்லுவார். அடுத்து சொல்லுவார் அல்லாஹ், அந்த உண்மையை பாருங்க, வணக்கத்திற்கு பிறகு உரிமை இருக்கிறதா, வரம் நகுலுத்து அல்முல் மிஸ்கீன், ஏழை எளிய மக்கள் கேட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க, உதவி செய்ய கதறினாங்க. ஆனா நான் அவங்களுக்கு கவனிக்கல, அவங்களை கேட்கல, மதிக்கல, உதாசீனப்படுத்தினேன். எனக்கான தெரிஞ்ச நெருக்கமானவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா கேட்டவங்கள்ட்ட கொடுக்கலையா, வீணாக பேசிக்கொண்டு திரிந்து கொண்டிருந்தா என்று நாளை வறுமை கதர்வான் என்று குர்ஆன் நமக்கு ஆழமாக எடுத்து வைக்கிறது. மனிதனுடைய கதர் என்றுதான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவ்வல் மா யஹாஸபு பில் அப்தி யௌமல் கியாமா, நாளை வறுமையின் நாள் அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் பணத்தால் உயர்ந்தா இருக்கலாம், செல்வத்தால் உயர்ந்தா இருக்கலாம், உயர்ந்த வேலைகளில் இருக்கலாம், இவைகளை அல்லாஹ் கேட்க போவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக
சொன்னார்கள், நாளை மலைமையில உள்ள கேட்கிற போற கேள்வி ஒரே கேள்வி, முதல் கேள்வி அஸ்ஸலாத், தொழுதீங்களா, ஜிஹாத் தொழுதீங்களா, இது இருந்துச்சா, இது தொழுகை கூட இருந்துச்சா, இதுக்கு அடுத்து அல்லாஹ் பேசுவான், இது இருந்துச்சா நீங்க வெற்றி, இது இல்லையா நீங்க நஷ்டவாளி, அழிவு, நரகத்தினுடைய விறகு கட்டைகள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம அல்லாஹ் ஈமான் கொண்டு ஈமானோட அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, ஈமான் அல்லாஹ் நம்மளை எவ்வளவு அன்பா கூப்பிடுறான் பாருங்க, ஆசையா அல்லாஹ் கூப்பிடுறான் பாருங்க. ஈமான் கொண்ட ஏத்துக்கிட்டீங்களே, அல்லாஹ்வுடைய ரசூலை ஏத்துக்கிட்டீங்களே, நம்பிக்கை வச்சீங்களே, அழகா கூப்பிடுறான். ஈமான் கொண்ட அடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பினீங்க, குர்ஆனை நம்பினீங்க, மறுமையை நம்பினீங்க, நேசிங்க, உங்களை நரகத்திலிருந்து காப்பாத்துறீங்க. இங்க ஒரு சின்ன நெருப்பட்டா கதறீங்கப்பா, நாளை மறுமையில கதறணுமே, அதுல இருந்து காப்பாத்தீங்க. அதுக்கு என்ன தொழுவ தேவை முக்கியமா? ஏன் அதுல இவ்வளவு உதாசீனமா இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்றான், நீங்களும் நரகத்திலிருந்து காப்பாத்துங்க, உங்களுடைய குடும்பத்தினர் நரகத்தை காப்பாத்துங்க. ஏனென்றால் நாளை மறுமையில் நரகத்தினுடைய எரிபொருள் மனிதனும் கல்லும் தான் என்று அல்லாஹ் தஆலா ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. அன்றைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தை மாற்றுவதற்கும் திருத்துவதற்கும் இறை வேதத்தை கொடுத்தான், பெருநாள் தினத்தை கொடுத்தான். இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதில்லை நோக்கும் நாளை நம்முடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, மரண பிடி இதெல்லாம் சந்திக்க போறோம். யாரும் மரணத்தை சந்திக்காதவர் கிடையாது, மன்னரைக்கு போகாத மனிதர்கள் கிடையாது. கண்டிப்பா எல்லாருக்கும் மரணம் உண்டு, மரண படுக்கையும் உண்டு, மன்னரையும் உண்டு, மறுமையும் இருக்கு, கேள்வி இருக்கு. மௌத்தா போயிட்டா மறுநாள் கியாமத் நாள் ஆரம்பிச்சிடும். நம்ம நினைக்கிற மரணம் ரொம்ப தூரமா இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது அமாத் நிமிஷம் ஒகை மற்றும் கியாமா, எந்த ஒரு மனிதன் இறந்து விட்டாங்க உடனே மறுமை நாள் உருவாகிடுது. ரொம்ப தூரம் மறுமை மௌத்த சக்கராத்தான் மௌத், மரணத்தை பிடிவை வாழ வந்து பிடிச்சாதே கியாமத் ஆரம்பிச்சு போச்சு. அடுத்த மணி யார் வருவா? அப்பா வருவாங்களா, அம்மா வருவாங்களா, செலவு செய்வாங்களா, பொருளாதாரம் கொடுப்பாங்களா, சொத்து வருமா, சொத்து வருமா? நீங்க செய்த தொழுகை, சுஜூத், ரக்காயத்துக்கள், இபாதத்துக்கள், திக்ர்கள், தஸ்பீஹ் நீங்களெல்லாம் வரும் என்று அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறார். அன்பிற்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய பாக்கியை கழிந்து பெருநாளுடைய தொழுகை தொழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக அல்லாஹ் கொடுத்தால், இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய முடிவுகள் எப்படி இந்த தொழுகைக்கு தேடி வந்தோம், இதே தொழுகையாக வரலாற்றப்பட்ட வரலான தொழுகைக்கு நான் தேடி ஓடக்கூடிய உணர்வை எனக்கு புரியாதா நாம் பிரார்த்திக்க வேண்டும். நபிமார்கள் அல்லாஹ் கேட்டார், எப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் என்ன தொழுகையா கேக்குறாங்க? யாரு? நபிங்க. ஒரு நபி கேக்குறாரு, அப்படி யா அல்லாஹ் இந்த தொழுகையாக்கி என் சந்ததியை பிள்ளை குட்டிகளா ஆக்கா, தொழுகையாக்குறாங்களா என்று கதறினால அல்லாஹ் கபூல் ஆக்குறான். அவர்கள் தொழுகையாய், பிள்ளைகள் குடும்பத்தினர்கள் தொழுகையாய் நாம கேட்கணுங்கிறது அல்லாஹ் வலியுறுத்தலாம். ஏன்னா அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை துஆக்களையும் கேட்டு நாளை வறுமையில் வெற்றி பெறக்கூடிய இந்த பெருநாளுடைய தொழுகை நம்முடைய உள்ளத்தில் நிச்சயமாக மாறாத ஒரு உள்ளங்களையாவது அல்லாஹ் மாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு தான் நம்முடைய பிரச்சாரம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா வெற்றி தரக்கூடியவன், உள்ளத்தை மாற்றக்கூடியவன், சத்தியத்தை புரட்டக்கூடியவன், முடிவு சேர்க்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வமா அலைனா இல்லல் பலாக், நம்முடைய கடமை மக்களுக்கு எடுத்துரைப்பது மட்டுமே தான் உள்ளத்தை மாற்றுவதும் செயல்படுத்துவதும் கொண்டு போய் சேர்ப்பதும் தொழுகையாளர்களை உண்டாக்குவது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய பொருது என்று. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் அப்படிப்பட்ட இறைவணக்கத்தின் தொழுகையை கையில் எடுத்து இபாதத்தாளிகளோடு ஒருவருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து புரிந்து உரிமைகளை முறையான ஒரு நடைமுறைப்படுத்த பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.